கடுமையான பேச்சுவார்த்தையை அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிறது. உங்களை படுகொலை செய்வேன், உங்களை அழித்து விடுவேன், உங்கள் அடையாளம் தெரியாத அளவிற்கு உங்களை காலி செய்வேன். அமெரிக்காவுக்கு தெரியாமல் ஒரு இருண்ட பகுதியிலே பிளாக் ஹோஸ்ட் என்று சொல்லக்கூடிய கருப்பு சாத்தான் என்ற அடிப்படையில் மத்திய தரைக்கடலில் மிகப்பெரிய கப்பல்கள் நள்ளிரவில் எண்ணெய் கடத்தலில் ஷேடோ ஃப்ளீட் வழியாக ஈரானிலிருந்து சீனாவை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவத்தையும் கூட நாம் பார்க்க முடிகின்றது. அமெரிக்கா இந்த நிகழ்வில் எந்த நிலையிலும் அழுத்தம் கொடுத்து அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை ஒருபோதும் பணிய வைக்க முடியாது, அது கனவில் கூட நடக்காது என்று இப்பொழுது ஹெர்மூஸினுடைய டிராஃபிக் த்ரூ தி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதிகமான கப்பல்கள் எதுவுமே போகவில்லை. இஸ்ரேலுடைய ட்ரோன் அட்டாக் மறுபடி மீண்டும் கமல் அத்வான் ஹாஸ்பிட்டல் பைத்துல் லாஹியா பகுதியிலே அவர்கள் மீண்டும் மீண்டும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, தற்போது அமெரிக்கா ஈரானுடைய போர் நிலை உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு சொலவாடல்கள் என்ற அடிப்படையிலே கடுமையான பேச்சுவார்த்தையை அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிறது. உங்களை படுகொலை செய்வேன், உங்களை அழித்து விடுவேன், உங்கள் அடையாளம் தெரியாத அளவிற்கு உங்களை காலி செய்வேன் என்றெல்லாம் வழக்கமான பாணியில் அமெரிக்க அதிபர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை நாம் இங்கே கவனத்துடன் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்க தரப்பில் தற்போது இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டிருப்பதற்கு காரணம் ஈரானுடைய பலமான தாக்குதல்களின் மூலம் முதலாக ஜோர்டானை அவர்கள் தாக்கியிருப்பதும் இதற்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையிலே அமெரிக்காவுக்கு தெரியாமல் ஒரு இருண்ட பகுதியிலே பிளாக் ஹோஸ்ட் என்று சொல்லக்கூடிய கருப்பு சாத்தான் என்ற அடிப்படையில் மத்திய தரைக்கடலில் மிகப்பெரிய கப்பல்கள் நள்ளிரவில் எண்ணெய் கடத்தலில் ஷேடோ ஃப்ளீட் வழியாக ஈரானிலிருந்து தொடர்ந்து அது மீண்டும் சீனாவை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவத்தையும் கூட நாம் பார்க்க முடிகின்றது. அமெரிக்கா இந்த நிகழ்வில் எந்த நிலையிலும் அழுத்தம் கொடுத்து அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை ஒருபோதும் பணிய வைக்க முடியாது, அது கனவில் கூட நடக்காது என்று ஈரானுடைய உயர் தலைவராக இருக்கும் பாக்கர் கலிபாப் மீண்டும் 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 தெரிவித்திருக்கிறார். ஆனால் அமெரிக்கா அவருடைய அதிபருடைய பேச்சு குறித்து எந்தவித புரிதல்களும் யாரும் வர முடியவில்லை. இந்த நிலையில் ஒரு விசேடமான வியக்கத்தகு கேலிப்பொருளான ஒரு செவ்வி வெளியாகியிருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் இப்போ பார்க்கிறோம். அமெரிக்க அதிகாரிகள் தரப்பில் டெக்னிக்கல் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்று அவர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அந்த பேச்சுவார்த்தையை அமல்படுத்துவதில் ஏற்பட்ட தொய்வு தாக்குதலை அமெரிக்காவே நடத்திவிட்டு மீண்டும் ஒரு டெக்னிக்கல் பேச்சுவார்த்தை என்று யுஎஸ் சொல்வதை மிகப்பெரிய கேவலமாகவும் நம்பிக்கையற்ற விவகாரமும் இருக்கின்றது. அமெரிக்க பிரதமர் மறுபடியும் சொல்கிறார், தெஹ்ரானும் அமெரிக்காவும் ஏற்றுக்கொண்டார்கள் தொடர்ந்து பேசுவதற்கு. யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் சேஸ் தெஹ்ரான் அண்ட் யுஎஸ் agreed to continue talks, அதாவது தொடர்ந்து பேசுவதற்கு நாங்கள் ஒப்புக்கொண்டோம். பட் he has communicated to Iran that the ceasefire is over. ஆனால் இதற்கு முன்பு நாமல் போட்ட ஒப்பந்தம் இருக்கிறதே, அது ஐ திங்க் இட்ஸ் ஓவர். ஆனால் அதற்கு பிறகு 2 நாட்கள் டெட்லி ஸ்ட்ரைக் நடந்தது. யாருக்கெல்லாம்? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில். ஈரான் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகிய நிலையில் கத்தரி நெகோசியேட்டர் மறுபடியும் தெஹ்ரானை அணுகி மறுபடி ஒரு ராஜ்ய ரீதியாக டிப்ளமசி பேக்ஸ் ஆன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முனைகிறார்கள். இப்போ மறுபடியும் லெட்ஸ் பிரிங் யூ அப் டு ஸ்பெண்ட் ஆன் some of the top recent developments என்றும் செய்தி வந்திருக்கிறது. இப்பொழுது சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மற்றுமொரான ஒரு புதிய முன்னேற்றம் என்றும் செய்திகள் வந்திருக்கிறது. இந்த சீஸ்ஃபயர் 2 நாடுகளுக்கும் இடையே
ஏற்கனவே ஒப்பந்தம் முடிந்து போய்விட்டது என்று அமெரிக்க அதிபர் கொக்கரிக்கின்றார். அவர் சொல்வதில் நம்பகத்தகு செய்திகள் நாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே சமயம் ஈரானை முன்னேற்பாடாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச அதிகார தலைமையான முஹம்மது காலிபாப் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். தெஹ்ரான் வில் நெவர் சரண்டர். நாங்கள் ஒருபோதும் அவர்களிடத்திலே பணிய மாட்டோம், சரண்டர் அடைய மாட்டோம். நாங்கள் எங்களை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய எல்லா தாக்குதல்களையும் நாங்கள் எங்களை காத்து கொள்ளவும், ஒருவேளை அமெரிக்கா எங்களை துவம்சம் செய்ய நினைத்தால் நாங்கள் அதே அளவிலே இஃப் அமெரிக்கன் வாக்ஸ் பேக் ஃப்ரம் தி MOU, அவர்கள் மீண்டும் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள், அது முறிந்து போனது என்று சொன்னார்கள். ஆகவே அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை நாங்கள் அமெரிக்காவை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்றும் மீண்டும் சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவுடைய என்வே, ஐநா சபையினுடைய என்வே டேமி ப்ரூஸ் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, மீண்டும் சொல்கிறார், கதவுகள் திறந்திருக்கிறது. யாருக்கு கதவு? டேமி ப்ரூஸ் said the door to diplomacy remained open with Iran. ஈரானுக்கான கதவுகள் திறந்திருக்கிறது. பட் வித் கண்டிஷன் டியூரிங் an எமர்ஜென்சி செஷன் ஆஃப் த UN Security Council. அவருடைய அந்த பதில்களும் நமக்கு இங்கே கிடைந்திருக்கிறது. இப்பொழுது ஹெர்மூஸினுடைய டிராஃபிக் த்ரூ த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதிகமான கப்பல்கள் எதுவுமே போகவில்லை. இந்த டேட்டா சொல்லியிருக்கிறது. மெரிடைம் மானிட்டரிங் ஃபார்ம்ஸ் ரொம்ப சொல்லுது, அங்கே எந்த கப்பல்களும் இதுவரை போகவில்லை. அதே போன்று இஸ்ரேலுடைய ட்ரோன் அட்டாக் மறுபடி மீண்டும் கமல் அத்வான் ஹாஸ்பிட்டல் பைத்துல் லாஹியா பகுதியிலே அவர்கள் மீண்டும் மீண்டும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் கஸ்ஸாவின் 2 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கடும் காயத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இஸ்ரேல் எல்லா நிலைகளிலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அவர்கள் மீண்டும் மீண்டும் குழப்பம் வருவதற்காகத்தான் கஸ்ஸாவையும் கை வைக்கிறார்கள், லெபனானிலும் கை வைக்கிறார்கள். அமெரிக்கா ஈரானினுடைய பல்வேறு இடங்களில் நடந்த வெடிப்பு நடந்ததல்லவா, இதற்கெல்லாம் நாங்கள் காரணம் அல்லப்பா அப்படின்னு மறுபடியும் பல்ட்டி அடிக்குது அமெரிக்கா. அமெரிக்கா கூறுவது எதையுமே நம்ப முடியலங்க. பந்தர் அப்பாஸில் நடத்தினாங்க, ஷிர்கு தீவில் நடத்தினாங்க, அது மட்டும் இல்லாமல் கெஷாம் தீவில் நடத்தினாங்க, இன்னும் பல பல ஊர்களில் உயர்ப்புற நகரங்கள், மஷேக்கர் என்று நினைக்கின்றேன், இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் நடத்தி பாலங்களை எல்லாம் அழித்து, இமாம் அலி மருத்துவமனை எல்லாவற்றையும் அழித்தார்கள். எல்லாவற்றையும் அழித்துவிட்டு இப்பொழுது நாங்கள் அதற்கெல்லாம் காரணம் அல்ல, அப்போ ஹோஸ்ட் சாத்தான் குண்டு போட்டதா என்ற கேள்வியும் எழும்புகிறது. இதற்கிடையில் அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் CNN என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். CNN கருத்துப்படி பாகிஸ்தான் மற்றும் கத்தர் ஆகிய 2 நாடுகளும் இணைந்து ஒரு பேச்சுவார்த்தை மீண்டும் நடத்த வேண்டும் என்று அமெரிக்காவிடத்திலே பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றும், கடந்த 72 மணி நேரமாக எந்த ஒரு தாக்குதலும் நடக்கவில்லை என்றும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த பதட்டம் ஏற்பட்ட நிலையில் திரைக்கு பின்னால் பல்வேறு ராஜதந்திர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பதால் தற்போது போர்க்களம் ஓய்ந்திருக்கிறது. இந்நிலையில் USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் குண்டுகள் உட்பட இராணுவ செயல்பாடுகள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் உள்பட பல செயல்பாடுகளும் இராணுவ வீரர்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அமெரிக்காவிலிருந்து செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அப்படி என்றால் உங்களுக்கு என்ன தெரிகிறது? மீண்டும் தாக்குவதற்கு அவர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஈரான், குவைத் மற்றும் பஹ்ரைன் பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் ஈரான் ஏவிய பல ஏவுகணைகள் உள்ளே சென்று விழுந்து வெடித்து பெரும் நாசத்தை ஏற்படுத்திய காணொளிகளையும் கூட அவர்கள் மறுக்க முடியாது. ஏனால் அதற்கு மிகுந்த ஆதாரமான காணொளிகள் இருக்கிறது. இந்த நிலையில் ஜோர்டான் அமெரிக்கா நிலைகளை, ஜோர்டானில் இருக்கும் அமெரிக்க நிலைகள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கும் நிலை தற்போது உள்ளது. அமெரிக்கா தனது F-சீரீஸில் குறிப்பாக F-35 விமானங்களை இங்குதான் நிறுத்தச் செய்தார்கள். ஒருவேளை
அமெரிக்கா இங்கு தொடர்ந்து ஒரு தளமாக, மிக பாதுகாப்பான தளமாக ஜோர்டான் இருந்த நிலையில் இப்பொழுது இறுதியாக இந்த தளமும் அமெரிக்காவின் பாதுகாப்பு வளையத்திற்குள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முறுவல் நிலை ஆரம்பித்து, சவுதி அரேபியாவை விட்டு அநேகமாக அமெரிக்கா தனது பாயை சுருட்டி கொண்டு ரத கஜ துரஜாதிபதிகள் என்று அழைக்கப்படும் வான் படைகளும் வான் கப்பல்களும், அதாவது வான் விமானங்களும் கூட வெளியேறுவதற்கான களச்சூழல் சவுதி அரேபியாவோடு முறிகிறது. இப்பொழுது குவைத் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எந்த நாடும், கத்தர் உட்பட எந்த ஒரு நாடும் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு, அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இனி தொடர முடியாது. ஜோர்டான் தற்போது தாக்கப்பட்ட நிலையில் டியூகோ கோர்ஷியா தளம் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு சாத்தியமாக இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? இந்திய பெருங்கடலில் டியூகோ கோர்ஷியா இருக்கிறது. அங்கு இங்கிலாந்து நாட்டினுடைய முழுமையான கண்ட்ரோலில் டியூகோ கோர்ஷியா இருப்பதால் அவர்கள் அங்கும் ஒரு பாதுகாப்பில்லாத நிலையிலும் ICBM என்று சொல்லப்படுகிற இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல்களை பயன்படுத்தும் செயல்திறன் ஈரானிடத்தில் இருப்பதால் டியூகோ கோர்ஷியா இந்திய பெருங்கடலில் இருக்கும் பிரித்தானியாவினுடைய தீவும் அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு இல்லை. மீண்டும் ஒருவேளை இஸ்ரேலுடைய படைகளில், இஸ்ரேல் நாட்டுக்குள் அங்கே கொண்டு அமெரிக்கா தனது வான் படைகளை, வான் விமானங்களை மற்றும் உண்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வைத்தாலும், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெவாட்டின்ஸ் ஏர் பேஸ் மட்டும் ஏற்கனவே தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் இஸ்ரேல் நாட்டில் அமெரிக்க தளமும் இனி பாதுகாப்பாக இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. கடந்த காலத்தில் இந்த நெவேட்டிவ் பேஸில் அடித்தார்கள். அராத் மற்றும் டிமோனோ போன்ற நியூக்ளியர் சைட்ஸுக்கு முன்னாலும் அவர்கள் பல மாடிகள், 12 உயர்ந்த ராட்சச அடுக்குமாடிகளையும் பல நூற்றுக்கணக்கில் பலர் அழிந்து போனதும் நாம் பார்த்திருக்கிறோம். இந்நிலையில் ஈரானிடம் யுரேனியம் மற்றும் ரசாயன ஆயுதங்கள் இருக்கும் நிலையில் அதை எதிர்த்து இறுதி வரை போராடுவோம் என்று பெஞ்சமின் நெதானியாகு உறுதிபட கூறியிருக்கிறார். ஈரானுடன் எல்லாவற்றையும் அழிக்கும் வகையில் இறுதி வரை தாங்கள் போரிடப் போவதாக அவர் கூறியிருப்பதற்கு மறுப்பு தெரிவித்த ஈரான், நாங்களும் திருப்பி தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஈரான் பெரும்பாலான பொதுமக்களை அழிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாக அவர்கள் குற்றம் கூறியிருக்கிறார்கள். ஈரான் இப்போது எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடியதாக எங்களால் முடியும் என்று அமெரிக்கா கூறுகிறது. அமெரிக்கா சொல்கிறது, ஈரானில் எல்லாவற்றையும், மக்களை கொலை செய்கிறார்கள், வான் படைகளின் மூலம் நாங்கள் எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு உயர்ந்த தொழில், சேட்டிலைட் தொழில்நுட்பம் இருக்கிறது. ஆகவே ஈரான் முகமதுவை நாம் தெளிவாக கண்காணிக்கக்கூடிய அளவிலே வந்துவிட்டோம். ஈரானில் உள்ள ஒரு முகமது மண் வெட்டியை எடுத்துக்கொண்டு விண்வெளியில் இருக்கும் எங்களை கடந்து செல்ல முடியாது. காரணம், நாங்கள் விண்வெளியில் இருக்கும் வான்வெளி கேமராக்களை கொண்டு தெளிவாக கண்காணிப்பு செய்து கொண்டிருக்கிறேன் என்று அமெரிக்க அதிபர் சொல்கிறார். மறுபடி சொல்கிறார், ஈரான் முழுமையாக டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய வேண்டும் என்று ஈரான் மக்கள் திரும்ப திரும்ப இதே கருத்தை சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அச்சம் காரணமாக அமெரிக்க அதிபர் அவசர கதியில் அவசரமாக அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். முதலில் அவர் அமெரிக்க விமானத்தை தவிர்த்து அங்கிருந்து துருக்கி, அதாவது கத்தர் கொடுத்த விமானத்தில் வந்து பின்பு பாதுகாப்பு கருதி அதை கைவிட்ட நிலையில் அமெரிக்காவினுடைய விமானத்தின் மூலம் அவர் சென்றார். ஈரோப்பாவில் இறங்கி ஈரோப்பா வான்வெளி பரப்பில் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை அந்த சீக்ரெட் டீம் அறிவித்த பிறகுதான் மீண்டும் இங்கிலாந்திலிருந்து அவர் அமெரிக்காவுக்கு கத்தரால் வழங்கப்பட்ட அந்த விமானத்தில் பயணித்திருக்கிறார் என்ற செய்தியும், உயிர் பயத்தில் அமெரிக்க அதிபர் எப்படியெல்லாம் சொல்கிறார்.
என்னை அவர்கள் குறிவைக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் என்னை படுகொலை செய்யவும் கூடும். நான் எவ்வளவு காலம்தான் அவர்களிடத்தில் தப்பிவிட முடியும் என்றும் பரிதாபத்தோடு அமெரிக்க அதிபர் என் உயிருக்கு கேரண்டி இல்லை என்றும் அவர் சொல்லிக் கொண்டிருப்பதையும் சர்வதேச காணொளிகள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அமெரிக்க அதிபருடைய இந்த படுகொலை செய்ய ஈரானுடைய சதி திட்டம் தீட்டி வருவதாக ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி இஸ்ரேலுடைய உளவு அமைப்புகள் அமெரிக்காவுக்கு தெளிவாக தெரியப்படுத்தி உள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் ஆகிய இரண்டு பேரும் மாற்றி மாற்றி தாக்கிய நிலையில் தற்போது ஓய்வடைத்திருக்கிறார்கள். ஈரான், கத்தர், பஹ்ரைன், குவைத், ஜொர்டான் ஆகிய அமெரிக்க நிலைகள் கடும் தாக்குதலுக்கு உள்ளன. அமெரிக்க சென்காம் பல்வேறு இராணுவ நிலைகள் அழிக்கப்பட்டு விட்டன என்று கூறியிருக்கிறது. ஈரானுடைய இராணுவ நிலையங்களை அழிக்கப்பட்டு விட்டதாக யுஎஸ் சென்காம் சொல்கிறது. ஈரானுடைய ரயில்வே டிராக் தகர்ப்பு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். இந்த ரயில்வே டிராக்கின் வழியாகத்தான் ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய இரண்டு நாடுகளும் ஈரானுக்கு பெரும்பாலான ஆயுதங்களை இந்த ரயில் டிராக் வழியாகத்தான் ஆயுத சப்ளை நடந்தது. அதே நேரத்தில் ஈரான் ஏவிய ஏவுகணை அமெரிக்க தளங்களின் மீது உக்கிர தாக்குதலை தாக்கி அளித்திருக்கிறது. அமெரிக்க அதிபருடைய வார்த்தைகள் மிக கொடூரமானது. ஈரானை களிசடைகள் என்கின்றார். ஈரானை நெஞ்சில் இரக்கமில்லாத, அறிவில்லாத, கொடூரமான கபட வேடதாரிகள் என்றும் காட்டு மனிதர்கள் என்றும் இந்த உலகத்தின் கேன்சர் கட்டி என்றும் அவர் திட்டி திட்டி தீர்த்து கொண்டே இருக்கிறார். இஸ்ரேல் வழங்கிய உளவு பட்டியல் ரகசிய அசைன்மெண்ட் தான் அமெரிக்காவுக்கு இந்த மூல கடுப்பு காரணம்தான் அவர்களுக்கு மிக கடுமையான மூல காரணம். இந்த மூல கடுப்பு இந்த பிரச்சனையின் மையமாக மாறியிருக்கிறது. நேட்டோ நாடுகள் மத்தியில் கூறித்தான் இருப்பார். நேட்டோ நாட்டின் தலைவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய பேச்சை அவர் ஆதரித்திருக்கிறார் என்பதும் இங்கே நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்த கட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராக இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதற்கு முன் இஸ்ரேல் நடத்திய 2 இராணுவ நடவடிக்கைகளால் ஈரானிய கூட்டணி முன்னப்பதை விட மிகவும் பலவீனமடைந்துள்ளது என்றும், அதே நேரத்தில் இஸ்ரேல் முன் எப்போதையும் விட வலிமையடைந்துள்ளது என்றும் அவர் தன் போக்குக்கு எதையாவது உளறுகிறார். யெமன் முதல் ஈரான் வரை எங்கு வேண்டுமானாலும் இஸ்ரேலிய விமானப்படையின் நீண்ட கரங்கள் நீளும் என்பதை நாங்கள் நிரூபித்துள்ளோம். ஆனால் இந்த யுத்தம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என பெஞ்சமின் கூறுகிறார். மேலும் ஒப்பந்தங்கள் எட்டப்படவிட்டாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஈரானை அணு ஆயுதம் தயாரிக்க இஸ்ரேல் ஒருபோதும் அனுமதிக்காது என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் இஸ்ரேல் கோர்ட்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வளைகுடா பகுதியில் எழுந்துள்ள புதிய பதட்டத்தை குறித்து அவர் பேசும்போது, ஈரானில் இருந்து வரும் அச்சுறுத்தல்களை முற்றிலுமாக ஒழிப்பதற்காக வான்வெளியில் மீண்டும் எங்களது மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தவும் அங்கு தாக்குதல் நடத்தவும் இஸ்ரேலிய இராணுவம் முழு விழிப்போடு தயார் நிலையில் இருப்பதாகவும், தேவைப்பட்டால் 3வது முறையாக ஈரான் மீது தாக்குதல் நடத்த நாங்கள் தயங்க மாட்டோம். நாங்கள் மீண்டும் போருக்கு திரும்ப நேர்ந்தால் அது முன்னெப்போதை விட அசுரத்தனமான பேரழிவு பலத்தோடு இருக்கும் என்றும் அவர் மீண்டும் சூடை ஏற்றியிருக்கிறார். இந்நிலையில் இன்றைக்குள்ள செய்திகள் சாராம்சம் இதுவாக இருக்கிறது. ஈரானுடைய தலைமை என்னை கொலை செய்ய முயற்சி செய்வதை காணலாம். நான் முற்றாகவே ஈரானை அழித்து விடுவேன் என்று அமெரிக்க அதிபர் சொல்லிக் கொண்டிருந்தது மற்றொரு விவகாரம். அமெரிக்கா மீண்டும் இறுதியாக கிடைத்த தகவலில் கர்க் தீவை கைப்பற்ற அமெரிக்கா திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல் வருகிறது. யுஎஸ்எஸ் பாக்சர் கப்பல்கள் மின் உற்பத்தி ஏற்பட்ட கோளாறு காரணமாக பயன்பாட்டில் இருந்து முழுமையாக நீக்கப்பட்டது என்ற செய்திகள் வந்திருக்கிறது. இந்த யுஎஸ்எஸ் பாக்சர் கப்பல்களை ஈரான் தாக்கியிருக்கலாம் என்ற செய்திகளும் நம்பத்தகுந்த அடிப்படையில் இருக்கிறது. ஆக நான் சொல்கிற இந்த செய்தி கொலை முயற்சி, மீண்டும் போர், டெக்னிக்கல் பேச்சு, இதையெல்லாம் முழு சுற்றில் பார்த்தால் மற்றொரு போர், பயங்கர போர் இன்னும் விரைவில் தொடரத்தான் போகிறது என்பதுதான் இன்றைய செய்தியின் பார்வை. மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. பேரும் அல்லம்படி
6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.